நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது, எங்க பாட்டி சொன்ன ஒரு கதை, எங்கள மாரி உள்ள எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஆனா, சின்ன வயசு உள்ள உங்களுக்கெல்லாம் அந்த கதை தெரிய வாய்ப்பில்ல. அந்த கதைய சொல்ல நான் ஆசைப்படுறேன். அதாவது, ஒரு கணவன், மனைவி கல்யாணமான புதிதில அவங்க மாமியார் வீட்டுக்கு போவாரு. அந்த கணவர் வந்து அவங்க மாமியார் வீட்ல விதவிதமா அவருக்கு சமைச்சு போடுவாங்க. அப்ப அவங்க மாமியார் அவங்களுக்கு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு குடுப்பாங்க. அவங்க செஞ்ச உணவுலயே ஒரு கொழுக்கட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவர் என்ன நெனச்சுப்பாருன்னா, இந்த கொழுக்கட்டைய நம்ம ஞாபகமா வச்சுட்டு நம்ம அம்மாட்ட போய் செய்ய சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வர வழியிலலாம் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு நெனச்சுட்டே வருவாரு. அவர் வந்துட்டு இருக்கும் பொழுது வர்ற வழியில ஒரு ஆறு இருக்கும். அப்பல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடினமான வேலையை செய்யும் பொழுது, "அத்திரி பச்சா" அப்படின்னு சொல்லிட்டே செய்வாங்க. இவர் என்ன பண்றது, ஆத்த கடக்கிறதுக்காக "அத்திரி பச்சா" அப்படின்னு சொல்லிட்டு தாண்டுவாரு. தாண்டுனதும் அவர் கொழுக்கட்டைய மறந்துடுவாரு. "அத்திரி பச்சா, அத்திரி பச்சான்ட்டே" போயிடுவாரு. வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட, "எனக்கு அத்திரி பச்சா செஞ்சு குடுங்க, அத்திரி பச்சா செஞ்சு குடுங்கன்னு" சொல்லுவாரு. அவங்க அம்மாவுக்கு புரியவே புரியாது. திரும்பி திரும்பி மாறி மாறி என்னன்னு கேட்பாங்க, புரியாது. ஒரு சமயத்துல அவங்க கோவமா ஒரு கம்பு களி எடுத்துட்டு நல்லா பட்டு பட்டுன்னு போட்டு அடிச்சிருவாங்க அவர. அடிச்ச வேகத்துக்கு அவருக்கு நல்லா வீங்கி போயிடும். அப்ப அவங்க மனைவி பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! என்ன இப்படி அடிக்கிறீங்களே அத்தை? அவரு கொழுக்கட்டையா வீங்கிட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவருக்கு அப்பதான், "ஆமா அதுதான் அதுதான்" அப்படிம்பாரு. கொழுக்கட்டைம்பாரு. அப்பதான் அவங்க அம்மாவும் அவங்க மனைவியும் சிரிப்பாங்களாம். "டேய் கொழுக்கட்டையா மறந்துட்டு நீ அத்திரி பச்சான்ன" அதுலேருந்து அத்திரி பச்சா கொழுக்கட்டை ஆச்சு. இந்த கதை வந்து ஒரு காமெடி கதை தாங்க. எனக்கு இன்னைக்கு அத சொல்லணும் போல தோணுச்சு. அதனால தான் நான் சொன்னேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.